நமது அன்பான மக்களே எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இரவு வணக்கம். நம்மளுக்கான சேனல் பார்த்திங்கன்னா வைரப்பாறை யூடியூப் சேனல். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குற வேலை கொடுக்குறான சேனல் தான் இது. அதாவது நிறைய இது வைரப்பாறை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்றதும் சொல்லுங்கள், தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இப்போது நம்ம ஒரு பொருளை நுகர்வோரில் போய் வாங்குகிறோம். என்ன பொருள் வாங்குகிறோம்? ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ, ஒரு மிளகாத்தூளோ, இல்லை ஒரு அரிசியோ பருப்போ, ஏதோ ஒரு எல்லாமே இப்போ பாக்கெட்டில் தானே அங்கே வருது. அப்போ தூக்கி எடையில் போட்டு பண்ணுவாங்க. அது நம்மளுக்கான அரிசி, நம்மளுக்கான சாப்பிட்றதுக்கான தகுதியான அரிசி அப்படின்றது ஒரு நிர்ணயம் இருக்கா? இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா லேஸு, பர்கர் கூட விட்ருங்க. பர்கர்லாம் அது அப்பயே போட்டு கொடுக்குறதுனால அதெல்லாம் விட்ருங்க. பர்கர், பீஸா அதெல்லாம் ஆனால் இந்த லேஸு, இந்த பிங்கோ, குர்குரே இதெல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் எக்ஸ்பிரி டேட் போட்டு கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் எக்ஸ்பிரி டேட்டுக்கான ஒரு பொருள். இதெல்லாம் கரெக்டான பொருள் நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போது இந்த வருஷத்தோடு இது எக்ஸ்பிரி ஆகிடுச்சின்ட்டு ஒரு இது க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் குப்பை கிடங்களில் அழிச்சிட்டு, இதை பாருங்கன்னு இதை ஒரு ஏதோ ஒரு இதில் போட்டு அழிச்சிட்டு, இல்லை மண்ணில் போட்டு புதைச்சிட்டோ, ஏதோ ஒரு இது பண்ணிவிட்டு, அது ஒரு நம்ம சாப்பிட்ற விடுங்க, அது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதை அழிச்சிட்டு இந்த பொருளை நான் அதை பாருங்கள், இதோட எக்ஸ்பிரி டேட்டோடு தொட்டு இதை ஒரு இதில் போட்டு அழிச்சிடுறான், நெருப்பில் போட்டு அழிச்சிடுறான். குப்பை மண்ணில் போட்டு அழிச்சா கூட தெரிஞ்சிடலாம், எடுத்துருவாங்க திருப்பி நோண்டி குப்பையில் போட்டு நான் எரிச்சிடுறேன். அதுமாரி யாருன்னா ஒரு இது காட்டியிருக்காங்க, சவால் விட்டுருக்கு காட்டியிருக்காங்களா? இல்லை. சரி, திருப்பியும் அதே பொருளை, எக்ஸ்பிரியான பொருளை திருப்பியும் அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி புதுசாக வருது பார்த்தீங்களா? புதுசாக அவங்க தயாரிக்கிறாங்களே, ஒரு லேஸில் ஒரு 5 ரூபா லேஸா, அந்த 5 ரூபா லேஸில் ஒரு 5 சிப்ஸோ 10 சிப்ஸோ இருக்குன்னு வச்சிங்களேன். அது 7, 8 தான் இருக்கும், இல்லை 5, 6 தான் இருக்கும். ஒரு சிப்ஸு 1 ரூபான்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஃபுல்லாக காற்று அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரே ஒரு சிப்ஸ் மட்டும் நல்லது போட்டு இந்த 4 சிப்ஸை கெட்டதை போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த QR கோடை போட்டு ஒட்டி, இதுக்கு நல்ல சிப்ஸு, அந்த இது அந்த எக்ஸ்பிரி டேட்டை போட்டு இது இப்போ தான் தயாரிச்ச சிப்ஸுன்னு காட்டினாங்கன்னா உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அரசியலில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். அவங்களும் ஒரு QR கோடு இப்போ எல்லாருக்குமே QR கோடு கொண்டு வந்துட்டாங்க. QR கோடு போட இது இந்த கம்பெனியோட. சரி, நான் முதல்ல அரிசிக்கு வரேன். அரிசி மண்டியில் அரிசி எல்லாம் ஒழுங்காக உங்களுக்கு கிடைக்குதா? இதை யாராவது திங்க் பண்ணி ஒரு 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 இதுவாவது பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி ஒரே மாதிரி இருக்கா? அது மட்டும் நல்லா யோசித்து சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற அரிசியில் கலப்பட அரிசி தான் நிறைய வருது. அதுக்கு முன்னாடி கல்லை போட்டு எடையை இது பண்ணுவாங்க, அரிசி ஒழுங்காக இருக்கும். கல்லை போடுவாங்க, அதை ஜெலிச்சு எடுத்து அந்த கல்லுக்கு இதான இதுவெல்லாம் ஒரு ஒரு 1 கிலோ அரிசி வாங்கினா ஒரு 100 கிராம் கல் வரும். அது அப்படி மாதிரி இருந்தது அந்த காலங்க. பொற்காலங்க. இப்போ வருகிற காலம்லாம் சிற்பமான ஒரு சர்ப்ப காலங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அந்த பொருளுக்கு தரமான இது இருக்கா? இப்போது ஒரு ISO 9001, ISO 9021 அப்படின்னு 2001 அப்படின்லாம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனிலாம் இவங்கெல்லாம் இவங்களோட இதுவெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? ஒன்றும் இல்லை. ஆன்லைனில் ஒரு
ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க? ஒரு 28 இன்ச்சு பேண்ட்டோ இல்லை ஷர்ட்டோ அவங்க உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயில் காட்டும்போது கிளியராக காட்டுறான், சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் வருது அப்படின்னு. ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அது ஆர்டர் பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு டைமே, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள காசு இல்லைனால அவங்க வந்து கேன்சலோ இல்லாத வாங்காத விட்டுறாங்க. அது ஒரு இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணார், 28 சைஸ் பேண்ட்டு தான் எனக்கு வேணும், அதனால் வந்து இந்த பேண்ட்டு இந்த டிசைனில் வேணும்னோடனே அதே பேண்ட்டு அதே இது கஸ்டமர்கிட்ட போகும்போது, அதே கஸ்டமரில் வேறு கஸ்டமர்கிட்ட போகும்போது அதே பேண்ட்டை உங்களோட அந்த QR கோடு எடுத்துகிட்டு உங்களோட அட்ரஸு உங்களோட QR கோடு தான் ஒட்டுவான். இதெல்லாம் ஃப்ராடுங்க. முதல்ல நீங்கள் மனுஷனை நம்புங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரெலாம் வந்து இதெல்லாம் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் எக்ஸ்பீரி. நான் என் பசங்கிட்ட பிஸ்கெட் வாங்கினா கூட எக்ஸ்பீரி டேட்டு பார்த்து வாங்கலான்னுவேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு முடியலங்க. அது உள்குத்து நிறைய இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து சரி பண்ணணும். சரிங்க, நான் இதை விட்ருங்க. இது வந்து வேறு இதுக்கு போகிறதுனால இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் QR கோடு கொடுத்து இவங்க வந்து இந்த வருஷத்தோடு இவங்க வந்து இவங்களோட இது முடியுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு QR கோடு போட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு எத்தனை வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, இவங்களாம் நல்லது பண்ணுவாங்க சொல்லணுங்க. சொல்லனா செய்யணும். அந்த மாதிரி அவங்க சொல்கிற ஒவ்வொரு நலத்திட்ட உதவியும் ஒரு QR கோடில் பதிவு பண்ணிவிட்டு அந்த QR கோடை ஒவ்வொரு 143 கோடி மக்கள் இந்தியா முழுதும் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நான் யாருக்கிட்டே ஸ்மார்ட் ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் யாரும் கிடையாது. அது பழைய ஆளுங்கிட்ட ஃபோனு கூட இல்லை, சில ஆளுங்களாம் பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட வம்ச வழி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும், யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணால் அவங்க வந்து ஒரு QR கோடு போட்டு நான் இந்த சபதத்தை நான் இந்த வந்து சொன்ன நம்மளோட செயல் திட்டம் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்போது தான் அந்த QR கோடில் எல்லாமே வந்து நிறைவேறி இது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது என்னோடய ஒரு ஆட்டோக்காரனோட வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி நீ கொண்டு வந்தீங்கன்னா யாருமே கொள்ளடிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு ஆன்லைனில் புக் பண்ணுற இது கூட பார்த்திங்கன்னா ஒரு படித்த ஆளுங்கெலாம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ரேட்டு, இன்னும் இதுதான் கன்ஃபார்ம் ரேட்டா, இதுக்கு மேலே ரேட்டு மாறுமா மாறாதா, அந்த மாரிலாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ஆன்லைன் பொருளே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதுக்கான சில்லற காசை கரெக்டாக கொடுக்குறாங்க டெலிவரி மேனுக்கு. இதான்பா 216 ரூபா வருது, இந்த 216 ரூபா, 4 ரூபா எக்ஸ்ட்ரா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது வந்து நியாயமான ஒரு இது. டெலிவரி மேன் எடுத்துன்னு வராரு, ஒரு 2வது மாடியில் ஏறாரு, 3வது மாடியில் ஏறாரு, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் போட்டது 2வது மாடி 3வது மாடி ஏறி வந்து தான் கொடுக்கணும், அதனால் நீங்கள் ஏறி வந்து கொடுக்கணுன்னா இப்போ அந்த டெலிவரி மேன் வந்து ஒரு இதில் வந்து டெலிவரி பண்ண வராரு. இப்போ 100 டெலிவரி எடுத்துன்னு வராரு, 100 பேரும் வந்து 3வது மாடி 4வது மாடி ஏறினா அவருக்கு கிடைக்கிறது ஒரு 15 ஒரு 16 ரூபா ஒரு அந்த பார்சலுக்கு. அவருக்கு போயிட்டு அந்த வண்டியோட இதில் போய் எடுத்துகிட்டு அதை அடுக்கி கிடுக்கி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு தான் அவருக்கு இது. நீங்கள் இறங்கி வந்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3வது மாடி 4வது மாடி போட்டு ஒரு லிஃப்ட்டு கிடையாது, ஏறி வாங்கன்றீங்க. இது 100 பேருக்கும் ஏறி வந்தாங்கன்னா அவரோட இது எப்படிங்க மாறும்? அவரோட ஆரோக்கியம் எப்படி நல்லா ஆகும்? அவருக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வருமா வராதா? மக்களாகிய நீங்களாம் வந்து அதாவது ஒன்று சொல்லிடுறேன். இப்போது உங்கள் பில்டிங்கை வந்து ஒரு ஃப்ளாட்டு, அதுக்கு ஒரு மாதிரியான படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. இன்னொரு பில்டிங் வந்து ரவுண்டாக படிக்கட்டு இருப்பாங்க. இன்னொரு பார்த்தா படிக்கட்டு வந்து சின்னதாக படிக்கணும்.
அவங்க நான் அந்த 100 பேர் படிக்கட்டியே வந்து கரெக்டாக ஏறி இறங்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ தண்டனை. இந்த அரசியலில் வந்து சொற்ப ஒரு ஓட்டு போடுறவங்களும் சொகுசாக இருக்கிறாங்க, சொகுசாக போகிறாங்க வராங்க. இவங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு மாட்டி இவங்கெல்லாம் பண்ணது, இவங்க போட்ட திட்டம்லாம் வந்து நிறைவேறிச்சுன்றதை முடிஞ்சு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ இவங்க பண்ண திட்டம்லாம் நிறைவேற்றிட்டாங்க, இவங்களுக்கு தான் 100% ப்யூரிட்டான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா என் மனசில் அவ்வளோ ஆத்திரங்கள் வருது. இது ஒரு ஒரு கதையாக கூட வரலாம். இது யார் ஒன்றாலும் இந்த படமாக கூட எடுக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே யோசித்து புதுசாக படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இது ஒரு நல்ல இது. என்கிட்ட நிறைய கதை இருக்குது, வந்து பாருங்கள். நம்ம வைரப்பாறை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கியூஆர் கோடு வைக்கிறவங்க அரசியல்வாதிங்க ஒவ்வொருத்தவங்களும் கியூஆர் கோடு வைங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிங்க கியூஆர் கோடுனா அவங்க தலையில் மாட்டிக்க சொல்ல, அவங்க ஃபோனில் வச்சு சொல்ல, அவங்கள போய் எல்லாம் போய் எடுக்க முடியாது. அவங்க கியூஆர் கோடு பொதுவாக ஒரு தெருவு, இந்த தெருவில் இது என் கியூஆர் கோடு இதுதான்யா, இதுக்கு நீ பாரு, நான் என்னென்ன உன் தெருவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் சொன்னேன்னா காவா எடுப்பேன், தூர் வாருவேன், இலவசமாக இதை கொடுப்பேன், அதெல்லாம் கரெக்டாக 100% உங்கள் தெருவுக்கு முடிஞ்சுதா? இந்த கியூஆர் உள்ளே போயிடுது. முடியாதவங்களுக்கு அது வந்து முடியாதவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம். இந்த 1000 ரூபாய் திருதில் வராத அவங்க வந்து ஒரு 10 வீடு வாடகை விட்டுக்கின்னு சொந்த வீட்டில் இருக்கிறாங்களாம். அவங்களாம் அந்த 1000 ரூபாய் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க போய் நான் போட மாட்டேன் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. இங்கே பொதுவாக என்ன நடக்குது, மின்சாரம் வருது, மின்சாரத்தை கரெக்டாக பண்ணிட்டாங்க, ட்ரைனேஜை கரெக்டாக பண்ணிட்டாங்க, ரோடை கரெக்டாக போட்டாங்க, ரோடு எதுவுமே குண்டு குழியுமே இல்லை. எல்லாமே சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கியூஆர் கோடு வச்சு பண்ண சொல்லுங்கள். ஏங்க எல்லாத்தையும் கியூஆர் கோடு வைக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் கியூஆர் கோடு வைக்கலன்னா எப்படிங்க? ஒரு ஆட்டோக்காரனுக்கு வந்து ஒரு இது நினச்சின்னா அவங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வைக்கிறீங்க. ஒரு பார்சல் வந்துன்னா அவங்களுக்கு ஒரு இந்த கியூஆர் கோடு மாட்டுறதுக்கு உங்களுக்கு இது தெரியவே தெரியாதா? அதனால் மக்களாகிய நாமெல்லாம் வந்து சிந்தித்து செயல்படணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சிந்திக்காமல் விஜய் வந்துட்டார், அஜித் வந்துட்டார், அவர் வந்துட்டார், நான் பொதுவாக சொல்கிறேங்க, யாரையும் வந்து திட்டத்துக்காக சொல்ல. இந்த மாதிரி நம்ம முட்டாள்தனமாக நம்ம யோசிக்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க யார் நம்ம தமிழ்நாட்டில்? டிஎம்கே, ஏடிஎம்கே, இவங்க 2 பேர் என்னென்ன சாதனை பண்ணாங்க, ஒரு கியூஆர் கோடு போட்டு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. நம்ம ரோட்டில் போகிறோமே, ஒரு ரோடாவது நல்லா இருக்கா பார்த்தீங்களா? டம்முன்னு மூந்து என்னங்க அநியாயங்க. சரிங்க, நான் வந்து எந்த அரசியல்வாதி குற்றம் சொல்கிறதுக்காக பண்ணல. இது நம்ம வைரப்பாறை யூடியூப் சேனல் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து அதாவது ஒரு ஹெட்செட்டை போட்டு கேளுங்க. உங்களோட அறிவுக்கான தூண்டல் இதுதான். நன்றி, வணக்கம், இரவு வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வைரப்பாறை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களாகிய நீங்கள். ஏன்னா நான் சொல்கிற கருத்து தப்பாக இருந்தால் செருப்பால் கூட அடிங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறேங்க நான் எல்லாம். நன்றிங்க. என்கிட்ட வந்து பேசுகிறவங்க நேரில் வந்து பேசுங்க. அவ்வளோ பேர் வந்து தோல் உரிப்பேன்னா அப்படியே இது சொல்லிங்க, அவங்களோட நடவடிக்கை தோல் உரிப்பேன். அவங்களும் தோல் உரிப்பேன் நீங்கம்மான்னு என்னை வந்து கொலை கேஸு கேஸுலாம் இது பண்ணுறாதீங்க. என்னால் அந்த அளவுலாம் முடியாது. அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட செயல்பாடு, அதை வச்சு தோல் உரிப்பேன்னா அவங்களோட நடவடிக்கை சரி இருக்கா சரி இல்லையா அது மாதிரி சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இது வைரப்பாறை யூடியூப் சேனல். இரவு வணக்கம்.